வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முன்னாடி பார்த்துட்டு வருவோம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோடைய அந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலை நல்லா பிரேக் பண்ணி மேலே முடிஞ்சிருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண அந்த டாப்லேருந்து ரீடெஸ்ட் கீழே கொடுத்துருக்கு. ஸோ எப்பயுமே கொஞ்சம் ஹை போணுச்சுன்னா ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே திரும்ப மேலே போனால் தான் நல்லா சாலிடாக அதோட ட்ரெண்ட் கன்னியூ ஆகும். அதை போல் தான் இங்கே சடனாக பிரேக் பண்ணிவிட்டு டாப்பில் ரீடெஸ்ட்மெண்ட் டெம்பரரியாக கொடுத்துருக்கு. ஸோ இதோடைய ஹை அண்ட் லோ வச்சு நம்ம அடுத்தது புரிஞ்சுக்கலாம். ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் மேலே போகும், லோ பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ரீடெஸ்ட்மெண்ட் மறுபடியும் தொடரும். சேம் அதே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் கூட மேலே போகலாம். ஸோ அதனால் டேவோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிப்போம். எதை பிரேக் பண்ணது நான் அதை செக் பண்ணலாம். ஹவர் சார்ட்டில் 2 லெவல் தான் சிம்பிளாக பாருங்கள். ஹை 23,110, கீழே இந்த லெவல் 22,908 அப்படின்னு இருக்குது. ஸோ கீழே அந்த லோக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா திரும்ப அந்த 23,110 போயிடும். இதை தாண்டி புல் பேக் செல்லிங் கொடுக்குது அப்படின்னா டெம்பரவரியாக ரீடெஸ்ட்மெண்ட் கீழே தொடரும். இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா அல்லது இதை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத வச்சும் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணணும், மேலே போகணும், இதை பிரேக் பண்ணணும், அல்லது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம். அதனால் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு கிளியராக புரியும். சிபிஆர் நார்மல் சிபிஆர் தான் பாருங்கள். ஸோ அதனால் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் என்னவோ அதை ஃபாலோ பண்ணலாம். R1. ஸோ R1லேருந்து திரும்ப கீழே ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப சிபிஆர் வரும். R1லேருந்து அப்படியே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா R2 போகும். சிபிஆர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுதுன்னா S1 போகும். S1லேருந்து புல் பேக் செல்லிங் போடுதுன்னா S2. S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா சிபிஆர். இந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி பாருங்கள், அந்த முக்கியமான அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கேருந்து ட்ரெண்டிங்காக இருக்குமா அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம். அதை பார்க்கும்பொழுது தொடர்ந்து மேலே தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி கூட ரீடெஸ்ட்மெண்ட் கீழே பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுருந்துச்சு. பட் இங்கே பாருங்கள், இவ்வளோ மேலே போயிட்டு கீழே புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த க்ளோஸ்க்கு மேலே தான் க்ளோஸாக இருக்குது. ஸோ இதோட அடுத்த டெஸ்டினேஷன் இதை தான் நோக்கி போகுது. அதாவது அந்த 50,000 நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ மேஜர் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த 50,000 அந்த லெவல் தான். அதுக்கு ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கே போய்டும், லோ பிரேக் பண்ணதுன்னா கீழே வரும். சேம் தான் பாருங்கள் 1 ஹவர்லேயும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஹைக்கு மேலே இருக்கிற இந்த ரேஞ்சு, கீழே இந்த ரேஞ்சு. ஸோ ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக கீழே இருந்து, அதாவது லோவுக்கும் பக்கத்தில் இருக்குது. அதனால் இதை இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம் அல்லது பிரேக் பண்ணி கீழே போகலாம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரேஞ்சு அதாவது 49,688 மட்டும் நாளைக்கு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த 50,000 லெவல் போக வாய்ப்புகள் இருக்குது. சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கும் மேலே தான் சிபிஆரில் ஹையர் வேல்யூ புல்லிஷில் சொல்லுது. ப்ரைஸ் சிபிஆருக்கும் கீழே க்ளோஸாக இருக்குது. ஒன்று புல்லிஷு ஒன்று பேரிஷ்னு இருக்குது. ஸோ சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 தாண்டுதுன்னா அப்படியே R2. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த ரேஞ்சுன்னு. இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது அடுத்து இந்த ரேஞ்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப சிபிஆர் வந்துடும். இது சிபிஆர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுதுன்னா S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப R1 வரைக்கும் போயிடும். ஏன்னா புல்லிஷில் இருக்கிறதுனால S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டுச்சுன்னா திரும்ப அது அப்படியே S2 வரைக்கும் போகும். இதுதான் கண்டிஷனு. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி முக்கியமான அந்த மேஜர் லெவலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நாளைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த 50,000 அந்த முக்கியமான ரேஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இதை பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் போடணும். அப்போ தான் போகும். ஆனால் கீழே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல க்ளோஸாக இருக்குது. அதனால் அதை தாண்டிச்சு அப்படின்னா அடுத்து அந்த 50,000 லெவல் தான். ஸோ அதனால் அது என்ன ஆகுது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரிசர்ச்சோடு உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லா எப்படியும் பார்த்துட்டு உங்கள் சொந்த மொழி ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.